ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெத்லஹேம் குடும்ப யூனிட் படத்தை பார்த்தாச்சு. இந்த படம் ஒரு ராம்காம் ஜானரில் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்கு நடுவில் ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. அது அவங்களோட லவ்வுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சமீபத்தில் சூர்யா நடித்து வெளியான படத்தோட ஒன்லைனும் இந்த படத்தோட ஒன்லைனும் ஓரளவுக்கு ஒன்றாக இருந்தாலும், அதே ஹீரோயின் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் மொத்தமாகவே வேறையாக இருக்குது. இந்த படத்தில் எல்லா எமோஷன்ஸும் கரெக்டான ப்ரொபோஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் காமெடி கொஞ்சம் தூக்கலாகவே ஒர்க் ஆகிருக்கு. எல்லா எமோஷன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு வெயிட்டான படமாக நீங்கள் நினைக்க வேணாம். அங்கங்கே போகிற போக்கில் மலைச்சாரல் மாதிரி எல்லா எமோஷன்ஸும் தெளிச்சு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மொத்தமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு புன்முறுவலோட தான் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த படத்தில் ஒரு டிராவல், ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாண்டேஜாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. பட் டியூரேஷனை இந்த சாங்ஸ் தான் கொஞ்சம் கெடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரவே வராது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டிடா இந்த ஒரு படத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் கெடுக்காம இருந்தாலே ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட எசன்ஸ் வந்து இந்த படத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. காரில் வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ப்ரொபோசல் சீன் வரும். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த பில்டப் கொண்டு வந்து கடைசியில் வந்து ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்து முடியும். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் மமிதா வந்து காட்டின சீன் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரஷ் மாதிரி காட்டுவாங்க. அதுவும் சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்துச்சு ஸ்க்ரீனில். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. இதோட ஓடிடி ரைட்ஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிறதுனால தமிழ் ஆடியோ நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தில் புதுசாக எதுவுமே கிடையாது. ஆனால் காட்டியிருக்கிற விதத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. தியேட்டர்லையோ இல்லை ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.